தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் உமது திருமகனின் பெருவிழா இன்றைய வாழ்வின் பல்வேறு இன்னல்களிலிருந்து எங்களை விடுவிப்பதாக. எங்களுக்கு தேவையான நலன்களை பெருக்கி பேரின்ப வாழ்வையும் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறைவசனங்கள் 6, 8, 18, 21, 25 முடிய. ஆண்டவர் கூறுவதாவது: நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அனுப்புபவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே. அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னையின்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையின்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையின்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறைவாக்கு
புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நா அனைத்தும் என் மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவார். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்தெழும், விண்ணின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்வினையை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிசுவடுகளோடு வழிவகுக்கும். பல்லவி. நற்செய்தி அறிவிப்பவரே, உன் குரலை எழுப்பி, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் அச்சுடன் வருகின்றார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய போதனையிலே தீப்பொறிகள் பறந்தன. அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. மனம் திரும்புங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், பதர்களையெல்லாம் அவர் நெருப்பிலே சுட்டெரிப்பார் என்று கடவுளுடைய கோபத்தையும் அவர் தரவிருக்கின்ற தண்டனையையும் அவருடைய நீதியையும் கண்டிப்பையும் பற்றி திருமுழுக்கு யோவான் போதித்து மக்களை மனமாற்றம் பெற அழைத்தார்.
இயேசுவின் போதனையோ திருமுழுக்கு யோவானுடைய போதனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. கடவுள் அன்பும் இரக்கமும் உடையவர். ஊதாரி தந்தையைப் போல அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம் அளவில்லாதது என்று இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பற்றியே ஆண்டவர் இயேசு போதித்தார். எனவேதான் திருமுழுக்கு யோவான் சற்றே சந்தேகத்திற்குரிய நிலையிலே தமது சீடர்களை அனுப்பி, வரவிருக்கின்றவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் திருமுழுக்கு யோவானுடைய போதனையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அணுகுமுறையையும் இரண்டர கலந்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் நீதியும் கண்டிப்பும் உடையவர். அதே நேரத்திலே அவருடைய இரக்கம் அணை கடந்த வெள்ளம் போல பாய்ந்து வருகின்றது. இதோ பிறக்கிருக்கின்ற பாலன் இயேசுவுக்காக மனம் திருந்தியவர்களாய், மனம் மாறியவர்களாய் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் இது கை நின்றவளை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை உமக்கு ஏற்ற பலிபொருளாய் மாறுவதாக. இதனால் நீர் நிறுவிய புனிதமான இந்த மறை நிகழ்ச்சிகள் நிறைவேறவும் ஆற்றல் மிக்க உமது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானமும் பூமியும் உமது மகிமையாளரே
ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், எவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்பட
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காவலத்தை வாழ்கிறோம்.
இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டிற்கான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையின் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தியவையும் சத்தியவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்து மதலையின் மரியாதையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்து உம்மை மறுதளித்த பேதுவை வருந்தி அழச் செய்தது. கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறு உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்று தினம் அரும்பார்த்தபுரம் அன்பேத்தில் இருக்கின்ற வீடுகள் மந்திரிக்கப்பட்டன. இன்று அரும்பார்த்தபுரம் ஜிஎன் பாளையம் நடராஜன் நகர் பகுதியில் இருக்கின்ற அன்பிய குடும்பங்கள் மந்திரிக்கப்படும். நாளையும் நாளைய மறுநாளும் திரிவேணி நகர் அன்பிய குடும்பங்களில் இருக்கின்ற குடும்பங்கள் அனைத்தும் மந்திரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது உயர்மறை மாவட்டத்தின் மூத்த குரு அருட்தந்தை இன்னையா அவர்கள் நேற்று மாலை இறைவனடி சேர்ந்தார்கள். அருட்தந்தை இன்னையா அவர்களுடைய நல்லடக்க திருப்பலி இன்று மாலை 4 மணிக்கு நமது சம்பா கோவிலிலே நடைபெறும். அவரது ஆண்மையை பாட்சிக்காக நாமும் வேண்டிக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருநிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறையன்பின் மறைபொருளே,
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசியப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, இயேசு மரி சூசை, ஆமென். மரியே வாழ்க.